ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு டேஸ்டியான ஃபிஷ் கட்லட் செய்யலாமா? ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 6 பீஸ் மீனை நான் ஸ்டீம் பண்ணி உள்ளெல்லாம் எடுத்து உதுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஒரு பீட் பண்ணின முட்டை, தேவையான அளவு பிரெட் க்ரம்ஸ். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வேக வச்ச அந்த மீனை சேர்த்து நல்லா உடச்சி விடுங்க. இப்போது நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க. அது கூட பொடியாக கட் பண்ணின வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், காரம் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து, உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. அழுத்தி பிசைஞ்சிட்டு அது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு அழுத்தினீங்கன்னா கட்லட் ஷேப்பில் ரெடி ஆகும். இப்போது நான் இந்த கேப்பில் அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை நல்லா சுட வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த கட்லட்டை நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கில் டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸை நம்ம அது மேலே தூவிட்டு தோசைக்கல்லில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஸ்லோ குக் பண்ணி திருப்பி வேக வச்சிங்கன்னா ஒரு டேஸ்டியான ஃபிஷ் கட்லட் ரெடி. பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.